Okay, so good evening, எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் பாலகிருஷ்ணன். I am the regional manager for senior regional manager Max Life. Can we start the call, Balaji, Maha, Sir, வேற யார் ஜாயின் பண்ணிருக்கா? we can start the call, sir. As of now, 16 participants are there. Chennai from Chennai 7, we have I think around 10 members. I think they have பாலாஜி எவ்வளவு பேர் இருக்காங்க சென்னை 7 ஆபீஸ்ல? Am I audible? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். Orbit 7 people are joined, but 5 people are joined in Hyderabad. 4 people are coming. Okay. 5-10 minutes. Okay. What about Kanjipuram, Velur, Trichy, கோயம்புத்தூர், மணிராஜ்? கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க மணிராஜ்? Okay. Anyways, I'll not waste time. So we'll move on with the call. As I introduced myself, என் பேர் பாலகிருஷ்ணன். I am the senior regional manager for Max Life. About me, நான் இந்த இண்டஸ்ட்ரியில I am there for the last 20 years. 20 வருஷமா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். And 20 வருஷமா I am into insurance management. So அதனால the reason why I am saying that is, அதனால உங்களுக்கான டவுட்ஸ், இந்த பிசினஸ் பத்தி இருக்க டவுட்ஸ், கிளாரிபிகேஷன் என்ன இருந்தாலுமே நீங்க கேட்கலாம். அண்ட் எஸ் மிஸ்டர் வினோத்குமார் கோயம்புத்தூர்ல இருந்து தேங்க்யூ. இந்த டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா we will do it both in English and Tamil, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேசலாம். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கிளாரிட்டி இருந்ததுன்னா யூ கேன் அந்த ஸ்பாட்லேயே கூட நீங்க நிறுத்தி கேள்வி கேட்கலாம். இல்ல presentation முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட you can ask me question. Okay, so I will start the meeting. Okay, so first of all, thanks for joining this meeting. இந்த மீட்டிங் வந்து இன்னொரு 30 to 35 minutes இந்த மீட்டிங் போகும். ஸோ ஒரு 30 to 35 minutes நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இந்த மீட்டிங்ல என்ன பேசுறோங்கிறத கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா. அண்ட் நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மீட்டிங்கை நம்ம ஏன் அட்டென்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 காரணங்கள் என்னன்னா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா என்ன? என்னோட வருமானத்துக்கு எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டீசர் நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க. இந்த வருமானத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. இந்த பிசினஸ்குள்ள வந்தா உங்களோட வருமானம் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே இருக்கும், உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வருமானம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிசினஸ். கரியர் தட் டேக்ஸ் யூ டு பிளேசஸ், பல லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு கரியர். கிரியேட் லெகசி அண்ட் பி ஏ வேல்யூபிள் மெம்பர் ஆஃப் சொசைட்டி. நீங்க இருக்கிற சொசைட்டில நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான மெம்பரா நீங்க கருதப்படுவீங்க இந்த பிசினஸ்குள்ள வரும்போது. இந்த பிசினஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கான மரியாதை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது மூலியமா நீங்க அடுத்தவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணலாம். நமக்கும் சரி, இல்ல நம்மளை சார்ந்த கஸ்டமருக்கும் சரி, அவங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல லெகசி கிரியேட் பண்ணலாம். சான்ஸ் டு க்ரோ வித் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. நம்ம எப்பவுமே நம்ம வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நாம இருக்கிற துறை வந்து வளரக்கூடிய ஒரு துறையா இருக்கும். ஓகே, ஒரு நல்ல க்ரோத் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும். அப்பதான் நாம வளர முடியும். இப்ப நாம ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கோம், அந்த இண்டஸ்ட்ரியே வளர்ச்சி இல்லை, அந்த இண்டஸ்ட்ரியே க்ரோத் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி நம்ம வளர முடியும் இல்லைங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஃபிளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் கரியர், பி யுவர் ஓன் பாஸ். இப்ப எல்லாருக்குமே சம்பாதிக்கணும்னு இருக்கு. ஆனா சம்பாதிக்கணும்னு போகும்போது 1-2 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு என்ன, ஒரு வேலைக்கு போனா அங்க ஒரு பாஸ் இருப்பாரு, அந்த பாஸ் நமக்கு பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நிறைய ப்ரெஷர் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பாஸா நமக்கு மாட்டினா அவ்வளவுதான், நிறைய பேருக்கு ரொம்ப கடுப்பாயிடும். ஓகே, இந்த வேலையில நீங்க தான் உங்க பாஸ். நீங்க வந்து உங்க டைமை முடிவு பண்ணலாம். நீங்க எத்தனை மணி நேரத்துல இருந்து எவ்வளவு மணி நேரம் வரைக்கும் நீங்க வேலை செய்யலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்க தான் உங்களுக்கு பாஸ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு அருமையான தொடக்கம். ஏன்னா எந்த ஒரு தொடக்கமுமே
தொடக்கம் நல்லா இருந்துச்சுன்னா பாதி வேலை முடிஞ்சதா அர்த்தம். அதான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாருங்க, திஸ் இஸ் a குட் பிகினிங், வெல் பிகன் இஸ் half done. ஏதாவது ஒரு தொடக்கம் நல்லா பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, ரைட்? அந்த பேக்ரவுண்டோட நம்ம உள்ள போலாம், இந்த பிரசன்டேஷனுக்குள்ள போலாம். வெல்கம், மேக்ஸ் லைஃப் சார்பா உங்க எல்லாரையுமே வரவேற்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்னு பாருங்க. ஒரு 8 முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஓகே, 8 முக்கியமான விஷயம், 8 ரவுண்டு நீங்க பார்க்கலாம். 8 முக்கியமான விஷயம் என்ன? ஹூ ஆர் வி? முதல்ல மேக்ஸ் லைஃப்னா என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? இந்த கம்பெனி யாரு, என்ன, நீங்க யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் we are going to talk about the company. இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, வாட் டு வி டூ அப்படிங்கறத பத்தி பார்க்குறோம். லைஃப் இன்சூரன்ஸ், நான் ஏன் சார் லைஃப் இன்சூரன்ஸ் பக்கம் நான் போகணும், ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்குறோம். why become a life advisor? சார் நான் லைஃப் இன்சூரன்ஸ்க்குள்ள வந்துட்டேன், இருந்தாலும் நான் ஏன் லைஃப் அட்வைசர் ஆகணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். how will max life insurance add value? சரி சார், நீங்க சொல்றீங்க, நான் வந்துட்டேன், இது இந்த கம்பெனிக்குள்ள வந்தா எனக்கு என்ன வேல்யூ அடிஷன் இந்த கம்பெனி மூலமா எனக்கு கிடைக்கும்? we will look into that. how can you become a millionaire and protect a million lives? நான் எப்ப ஒரு லட்சாதிபதி ஆகிறது, எப்படி லட்சக்கணக்கில் உயிர்களை காப்பாத்துறது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கிறோம். என்ன மாதிரி ரெகக்னிஷன் கொடுப்போம்? ஓகே, பணம் வருது, வருமானம் வருது, இன்கம் வருது, அது இல்லாம என்ன மாதிரி நமக்கான மதிப்பு, மரியாதை, ரெகக்னிஷன் என்னென்ன மாதிரி இருக்கும் அதை பத்தி பார்க்கிறோம். அண்ட் வாட் வில் பி யுவர் growth opportunity? என்ன மாதிரி நமக்கு growth opportunity இருக்கு, நம்ம வளர்ச்சிக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது who are we? we are max life insurance. ஓகே, சரி, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னா யாரு? நாங்க வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை எப்படி அறிமுகப்படுத்திக்க விரும்புறோம்னு பாத்தீங்கன்னா, we are max life insurance protectors of families and their financial future. குடும்பங்களை காப்பாத்துறதும், அந்த குடும்பத்தோட வருமானத்தை, ஓகே, அந்த வருமானத்தை பிற்காலத்துல அதை வந்து சேர்க்கறதும், அதை காப்பாத்துறதும் தான் இந்த கம்பெனியோட முக்கியமான வேலை. ஓகே, இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஒரு ரிலையபிள் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன், ரொம்ப தரமான, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் மேக்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும், ஆக்சிஸ் பேங்க் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளை சுத்தி இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இந்தியால 3வது சிறந்த பேங்க், இந்தியால 3வது பெரிய பேங்க்னு கூட சொல்லலாம். 3வது பெரிய பேங்க் இந்தியால பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஓகே, அதுல ஆக்சிஸ் பேங்க்கும் மேக்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, பினான்சியலி ஸ்ட்ராங் கம்பெனி. ஏன் ஸ்ட்ராங்னு சொல்றோம்னா, ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா 17,79,409 கோடி. 17,79,409 கோடி சம் அஷ்யூர்ட், உத்தரவாதம். ஓகே, ஆயுள் காப்பீடு கொடுத்துருக்கோம், அவ்வளவு பெரிய கம்பெனி. டெலிவரிங் ட்ரஸ்ட், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தி நீங்க பார்க்கும்போது, பேசும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்னன்னா, இந்த கம்பெனி கிளைம் செட்டில்மெண்ட் எவ்வளவு பண்ணுவாங்க. ஓகே, நான் இந்த கம்பெனியில பாலிசி எடுத்துட்டேன், நான் இறந்து போயிட்டேன்னா என்ன அளவுக்கு கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. கிளைம் செட்டில்மெண்ட் பாத்தீங்கன்னா 99.65%. ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலுமே ஹையஸ்ட் லைஃப் கிளைம் செட்டில்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ யூ ஆர் அட்டெண்டிங் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம். வேரியட் ப்ராடக்ட் சொல்யூஷன், கஸ்டமர் சென்ட்ரிக்கா ப்ராடக்ட் சொல்யூஷன் சொல்றோம். சொல்யூஷன்னா என்ன? தீர்வு. ஓகே, இந்த தீர்வு யாருக்கு கொடுப்பாங்க? பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. சார் இங்க என்ன சார், யாருக்கு சார் பிரச்சனை, எதுக்கு சார் மேக்ஸ் லைஃப்ல வந்து ஒரு தீர்வு வாங்கணும், மேக்ஸ் லைஃப்ல வந்து ஏன் ஒரு சொல்யூஷன் வாங்கணும்? எல்லாருமே யோசிக்கலாம் இல்லையா? மனிதர்களுக்கு ஒரு 3-4 பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை மனிதர்களுக்கு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னன்னா ப்ரொடெக்ஷன், சேவிங்ஸ், ஆனுவிட்டிஸ். சரி, ப்ரொடெக்ஷன்னா என்ன? மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல 2 முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு. அந்த 2 முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ரொம்ப சீக்கிரமா இறந்து போறது ஒரு பிரச்சனை, ரொம்ப காலம் வாழ்றதும் ஒரு பிரச்சனை. எப்படி? நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப சீக்கிரமா இறந்து போறது ஒரு பிரச்சனை, ரொம்ப காலம் வாழ்றதும் ஒரு பிரச்சனை. சார் என்ன சார் இதுல பிரச்சனை? ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டா என்ன ஆகும்? நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? ஓகே, ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டோம், அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த வைஃப், அந்த குழந்தைங்க, அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? இதுக்கு ஒரு தீர்வு. அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பிளான் இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷன் பிளான் எடுத்துக்கிட்டா அந்த
மனிதர் அந்த குடும்ப தலைவர் இல்லாட்டி கூட அந்த குடும்பத்துக்கு நல்ல வருமானம் இருக்கும். அந்த வருமானத்தை வச்சு அந்த குடும்பம் ஸ்டேபிளா இன்னும் முன்னோக்கி போவாங்க. ரெண்டாவது பிரச்சனை நான் என்ன சொன்னேன், ரொம்ப காலம் வாழ்ந்தாலும் பிரச்சனை என்ன சார், இருக்கவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, போகவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப காலம் வாழ்ந்தாலும் பிரச்சனை என்ன, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நமக்கு வயசாகும். ஓகே, இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா 2004க்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணியிருந்தா 2004க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2004க்கு அப்புறம் கவர்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்தாலே பென்ஷன் கிடையாது. அப்போ இந்த பென்ஷன்ங்கிறது எதுக்கு, நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துக்கு அப்புறம் வயசாகும் போது நம்ம வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். அந்த நேரத்துல நமக்கு ஒரு ரெகுலர் வருமானம் வேணும். ஓகே, அந்த காரணத்துக்காக நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் வேணும். ஸோ கவர்மெண்ட்லயே வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையிலேயே பென்ஷன் இல்லை. அப்படிங்கும்போது நம்மெல்லாம் பிரைவேட்ல இருக்கோம், நம்மெல்லாம் கவர்மெண்ட் சார்ந்து இல்லாத ஒரு துறைகள்ல நம்ம இருக்கோம்னா நமக்கான ரிட்டையர்மெண்ட் யார் பார்த்துக்குவா? ஏன்னா எல்லாருக்குமே வயசாகும், எல்லாருமே தாத்தா பாட்டி ஆவாங்க. தாத்தா பாட்டி ஆகும்போது நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காம நம்மளை சார்ந்து அடுத்தவங்க இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு வருமானம் இருக்கணும். ரிட்டையர் ஆனா கூட எனக்கு மாசம் ஒரு வருமானம் வரணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா சேவிங்ஸ். ஆனுவிட்டிஸ்ங்கிறது ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட். சேவிங்ஸ்னு சொல்றோம். சேவிங்ஸ்னா என்ன, இந்தியாவோட கல்ச்சரே என்னன்னா, உலக லெவல்ல ஒரு சேவிங்ஸ் பிலாசபி என்னன்னா, ஒரு மாசத்துலயோ வருஷத்துலயோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல 20% நீங்க சேர்த்து வச்சே ஆகணும். எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் மாசத்துலயும் சரி வருஷத்துலயும் சரி 20% நாம சேர்த்து வச்சே ஆகணும். சார் என்ன சார் சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்தல அப்படின்னா நீங்க அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். எப்படி சார் அதிகமா சம்பாதிக்கிறது, எங்ககிட்ட வாங்க, அட்வைசர் ஆகுங்க, அதிகமா சம்பாதிக்கலாம். ஓகே, அதுக்கான வாய்ப்பு. பேன் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியால 400க்கு மேல பிரான்சஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு 1 லட்சத்துக்கு மேல அட்வைசர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. கிரேட் பிளேஸ் டு ஒர்க், அதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யறதுக்கே ரொம்ப சந்தோஷமா, ஃபேண்டாஸ்டிக் கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அதுல 18வது ரேங்க் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. ஓகே, அண்ட் இந்த கம்பெனியோட பர்பஸ் பாருங்க, இன்ஸ்பயர் பீப்புள் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப். ஒவ்வொரு மனிதரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதா இந்த கம்பெனியோட வேலையே. சரி சார், எப்படி சார் ஒரு மனிதரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாரு, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க, இல்ல 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இல்ல 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவரோட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு. சரி, 1 கோடி ரூபாய்க்கு லைஃப் கவர் இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி எடுக்கிறாரு. எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே டேட் ஆஃப் டெத் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு, யாருக்குமே இதுல டவுட் இருக்காது. எல்லாருக்குமே இருக்கும், ஆனா அது எப்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த டேட் ஆஃப் டெத்ல இந்த மனிதருக்கு அவர் சம்பாதிச்சிட்டு இருந்த வருமானம் இல்லாம 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்ப அவரோட வேல்யூ தரம், அவரோட வாழ்க்கையோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? அதுதான் இந்த வேலையோட சிறப்பு. கம்பெனியோட விஷன் பாருங்க, டு பிகம் த மோஸ்ட் அட்மையர்டு இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்தியால இருக்கிறவங்க எல்லாருமே பெருமையா தலை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த மாதிரி ஒரு கம்பெனியை இந்த கம்பெனி இருக்கணுங்கிறது தான் இந்த கம்பெனியோட எண்ணம். வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா கேரிங், ரொம்ப மரியாதை, ரெஸ்பெக்ட், மக்களுக்கான நல்ல ரெஸ்பெக்ட், ஒரு கம்பேஷனேட்டா ஆக்ட் பண்ணக்கூடிய, எல்லாரும் சேர்ந்து கம்பேஷனேட்டா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. கொலாபரேஷன், ஸ்ட்ராங்கர் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கஸ்டமரோட தேவைக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. கஸ்டமர் அட் தி சென்டர், கஸ்டமரை முக்கியத்துவமா வச்சு கஸ்டமருக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. சரி, இது மட்டும் தான் பண்ணுவோமா? growth மைண்ட் செட் இருக்கு. போன வருஷம் என்ன பண்ணணுமோ அதை விட நம்ம இந்த வருஷம் அதிகமா பண்ணணும். போன வருஷம் எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதை விட இந்த வருஷம் அதிகமா சம்பாதிக்கணும். கியூரியஸ் டு லேர்ன், ஹங்கிரி டு வின், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே, சோ இந்த கம்பெனியை பத்தியான இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். சரி, இந்த கம்பெனி என்ன பண்ணுது, வாட் டு வி டு? இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. provide financial protection to our customers at life's important stages. கஸ்டமரோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனி. சரி, லைஃப்ல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன, இதை நீங்க பார்க்கணும். கொஞ்சம் கவனமா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. இந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஒரு பையனோ பொண்ணோ அவங்க எப்ப இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க கரியர் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்களோ, இன்கம் எப்ப ஏர்ன் பண்றாங்களோ, அப்ப இருந்துதான் இன்சூரன்ஸ் ஜெர்னி ஆரம்பிக்குது. ஓகே, மிட் 20s, ஒரு 20-22ல இருந்து வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கவர் பினான்சியல் லைபிலிட்டிஸ்,
ஒரு குடும்பத்தோட பாரத்தை இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் குடும்பத்தோட பாரத்தை அவங்க மேஜரா சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல இவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இவர் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த பாரம் பாதுகாக்கப்படும். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபண்ட் தேவைன்னா பையிங் எ கேட்ஜெட் ஆர் அண்ட் வெஹிக்கிள் அண்ட் சேவிங் ஃபார் மேரேஜ். ஒரு யங்ஸ்டர், கல்யாணமாகாத ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4-5 பாயிண்ட். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, மேரேஜ். அதாவது லேட் 20s அண்ட் early 30s. ஒரு 25க்கு மேல கல்யாணம் பண்றாங்க, ஒரு 30-32க்கு உள்ளர அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? பிளானிங் மிட் டேர்ம் கோல்ஸ் ஃபார் க்ரோயிங் ஃபேமிலி லைக் பையிங் அ ஹவுஸ். ஒரு வீடு வாங்கணும், அதுக்காக அவங்க பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் கல்யாணம் பண்ணி லைஃப் பார்ட்னர் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் ரீஅட்ஜஸ்டிங் அண்ட் ரீஅலைனிங் த கோல்ஸ் அலாங் வித் பார்ட்னர். ஓகே, என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஸோ 2 பேர் வருமானத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் பாருங்க, மிட் 30, ஒரு 30 வயசுக்கு மேல ஆகுது, குழந்தை பிறகுது. அப்ப குழந்தை பிறந்த உடனே இன்னைக்கு என்ன யோசிக்கணும்? அந்த குழந்தை என்ன படிக்க வைக்கணும், எங்க படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலு, அதுக்கான தேவை என்ன, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிளானிங் ஃபார் சைல்ட்ஸ் மேரேஜ். சரி, இந்த குழந்தை 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்ல பெருசா ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸ்ல சேர்த்தணும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? வெக்கேஷன் பிளானிங் என்ன பண்ண போறோம்? இதுக்கான சேவிங்ஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல இந்தந்த ஏஜ்ல இந்தந்த செலவுகள் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. இது யாருக்குமே தெரியாத விஷயமே கிடையாது. ஆனா இதை கன்சாலிடேட்டடா பாக்குறோம். ஒவ்வொரு வயசுல நமக்கு ஒவ்வொரு என்னென்ன தேவைகள் இருக்குன்ட்டு. லேட் 30s டு early 40. ஓகே, லேட் 30னா ஒரு 35 வயசுல இருந்து 40-42 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்ஃபில் அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் லைக் ஹவுஸ் அண்ட் கார். ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லா மனிதனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ். குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷன். ஓகே, குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷன் ஒரு காலேஜ்ல படிக்க வைக்கும் போது 2 விதமா யோசிக்கலாம். பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? காலேஜ்ல பையனை படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கணும். கோயம்புத்தூர் இருந்தா பிஹெச்ஜி, சென்னையா இருந்தா மேபி எஸ்ஆர்எம், விஐடி. ஓகே, இல்ல மதுரையா இருந்தா தியாகராஜா, திருச்சியா இருந்தா மேபி பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட். ஓகே, இந்த மாதிரி எந்த காலேஜ் வேணா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு ஒரு செலவு இருக்கு. அந்த செலவுக்கு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கலாம்? ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி நினைக்கலாம்? உனக்கு காலேஜ் என்னப்பா படிக்கணும், நீ காலேஜ் போ, அதுக்கு நான் உனக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்துறேன். காலேஜ் முடிச்சு அவன் வெளியே வந்தோடனே சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே அவன் கடன்காரன் ஆயிடுவான், கடன் கட்ட ஆரம்பிச்சிருவான். இது ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ், குழந்தைங்க. இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படி? இந்த பையன் இப்ப பிறந்துட்டான், 3 வயசு ஆச்சு, 4 வயசு ஆச்சு, இவன் 22-23 வயசுல காலேஜ் போவான். அந்த வயசு போகும்போது இவனுக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் தேவை. நான் அதுக்கு இப்ப இருந்தே சிறுக சேர்த்து அவன் காலேஜ் போகும்போது அந்த பணத்தை ரெடியா வச்சிருக்கேன். இது 2வது டைப் பேரண்ட். எல்லாருமே எந்த டைப் பேரண்டா இருக்க விரும்புவாங்க? ஃபர்ஸ்டா செகண்டா? கையில விரல்ல கூட காமிங்க, ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் பேரண்ட் கடன்காரன் ஆக்கிடுவார். செகண்ட் பேரண்ட் என்ன பண்ணுவாரு? அந்த குழந்தைய எந்த கடனுமே இல்லாம படிக்க வைப்பார். செகண்ட் டைப் தான் எல்லா பேரண்ட்ஸுமே விரும்புவாங்க இல்லையா? நாம எல்லாருமே இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே பேரண்ட்ஸ் ஆகலாம் பின்னாடி. ஆல்ரெடி பேரண்ட்ஸ், சில பேர் பேரண்ட்ஸா இருக்கலாம். ஓகே, நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான கைடன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுல லோன் ரீபேமெண்ட், பில்ட் அ கார்பஸ் ஃபார் கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா ஒரு 40 வயசு ஆகும்போது நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்தாச்சு, 55 to 60 வயசுல இருக்கோம்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், வயசு ஆக ஆக நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு லெகசி பிளானிங். லெகசினா என்ன? நம்ம காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சொத்தை நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும், அதுக்கான ஒரு பிளானிங். என்ஜாய் யுவர் கோல்டன் இயர்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்கம். ரிட்டையர்மெண்ட்ல ரெகுலர் இன்கம் வரணும். ரிட்டையர்மெண்ட்ல ரெகுலர் இன்கம் தாத்தாக்கு எதுக்கு? அந்த தாத்தாவோ பாட்டிக்கோ ரெகுலர் இன்கம் எதுக்கு? அவங்க பேர குழந்தைங்க வரும்போது இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கணும், 500 ரூபாய் தாத்தா கொடுக்கணும். தாத்தாவோ பாட்டியோ அந்த பேரனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ரிவர்ஸ்ல அந்த தாத்தாவோ பாட்டியோ பேரன்கிட்டயோ பேத்திக்கிட்டயோ கேட்டா எப்படி இருக்கும்? ரைட், இதுதான் நம்ம பிளான் பண்றோம். சோ இதுல பாத்தீங்க லைஃப்ல முக்கியமான ஸ்டேஜ் இந்த ஒரு 6 ஸ்டேஜ் நம்ம பாக்குறோம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே 5 ஸ்டேஜ்லயுமே நமக்கு இன்சூரன்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரோல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப மறுபடியும் ஆத்தா ரீட்ரேட் பண்றேன். குழந்தைகளோட பிளான், ப்ரொடெக்ஷன், ரிட்டையர்மெண்ட், சேவிங்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இந்த 5 தேவை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. இந்த 5 தேவை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. மனிதர்களோட முக்கியமான தேவைகள் 3 இல்லையா? முக்கியமான தேவைகள் 3 என்ன? உண்ண உணவு,
உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் மனிதர்களுக்கு முக்கியமான 3 தேவை. இப்ப 4வது முக்கியமான தேவை வந்துருச்சு நமக்கே தெரியாம. என்னது அது? இன்சூரன்ஸ் இருக்கணும். இன்சூரன்ஸ்ங்கிறது மனிதரோட முக்கியமான இன்றியமையாத தேவை. அது ஆயிருக்கு இப்ப. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள். இதனாலதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் சொல்யூஷன் போட்டிருக்கோம். சொல்யூஷன் யாரு கொடுக்கணும்? பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். பிரச்சனை என்ன? இது எல்லாமே பிரச்சனை தான். இதை பத்தி யோசிக்காம இருந்தா அது பிரச்சனையே கிடையாது. யோசிச்சா இது பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது முக்கியம். வை லைஃப் இன்சூரன்ஸ்? ஏன் லைஃப் இன்சூரன்ஸ்குள்ள வரணும் சார்? இது என்ன சார், நான் என் துறையில இருக்கேன், நான் என் பிசினஸ்ல இருக்கேன், நான் ஏன் சார் லைஃப் இன்சூரன்ஸ்குள்ள வரணும்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி இது ஆப்பர்ச்சுனிட்டி? நான் சொல்றேன். ஃபேவரபிள் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? இன்சூரன்ஸ் எடுக்கணும், எல்லா மக்களும் எடுக்கணும்னு சொல்லுது. சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்னா நம்ம உடனே கேட்டுருவோமா? வீட்டுல அப்பா அம்மா சொன்னாலே கேட்க மாட்டான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்னா நான் ஏன் கேட்கணும்? நம்ம மக்களோட தாட் ப்ராசஸே அப்படிதான் இல்லையா? ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏன் இதை சொல்றாங்கன்னா, நீங்க செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுது? உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறேன். இப்ப இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட் எதுக்காக கலெக்ட் பண்ணுது? இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றது கவர்மெண்டோட வருமானத்துக்காக. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருந்தா தான் கவர்மெண்ட் நிர்வாகம் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இன்கம் டாக்ஸ்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறேன், டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறேன். 1.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பாலிசிக்குமே 1.5 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் கொடுக்குறேன். பிரீமியம் வாங்கும்போது, பிரீமியம் கட்டும் போது. 2வது, மெச்சூரிட்டி வரும்போது, மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது, இல்ல டெத் கிளைமா நமக்கு கிடைக்கும் போது, அந்த மெச்சூரிட்டியோ டெத் கிளைமோ டாக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு டாக்ஸ் கிடையாது. 2 இடத்துல கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு பெனிஃபிட்னா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். கரெக்டா? கவர்மெண்டோட வருமான நஷ்டம், வருமான இழப்பு கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக. அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை டிரைவ் பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க தயவு செய்து இன்சூரன்ஸ் வாங்குங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கு மேல ரீசெண்டா 4 வருஷம் முன்னாடி கோவிட் பார்த்தோம். நம்ம இந்த கோவிட்ல எவ்வளவு பேரு காணாம போனாங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் காணாம போனாங்க. இதனாலே மக்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு பயம் வந்திருக்கு. ஓகே, 3வது, இன்க்ரீசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம வருமானத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல 20% நம்ம சேர்த்தே ஆகணும். ஓகே, ஏன்னா this is the most exciting time to be part of life insurance industry. ஏன்னா இது வந்து நாட்டையே காப்பாத்துற மாதிரி, நாட்டு மக்களை காப்பாத்துறது, நாட்டையே காப்பாத்துற மாதிரி. இந்த இண்டஸ்ட்ரி பாருங்க 15% வளருது. ஆனா மேக்ஸ் லைஃப் 30% வளர்ந்துட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க வளர்ற இண்டஸ்ட்ரியில தான் இருக்கணும். எந்த துறை வளருதோ அந்த துறையில இருக்கணும். இந்த துறை வந்து மேக்ஸ் லைஃப் இந்த வருஷம் 30% வளர்ந்துட்டு இருக்கு. என்ஆர்ஐஸ், வெளிநாட்டுல இருந்து என்ஆர்ஐஸ் நிறைய பணம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அவங்கள நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். அண்ட் இந்தியா 17.76% வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 18% வச்சுக்கோங்களேன். இந்தியாவோட உலகத்தோட மொத்த பாப்புலேஷன்ல 18% இந்தியர்கள் தான் இருக்காங்க. அண்ட் இந்த பிசினஸுக்கு தேவையே மக்கள் தான். மக்கள் தான் நமக்கு தேவை. மக்கள் அதிகமா இருக்கிறது இந்தியாவில தான். ஸோ யூ ஆர் இன் த ரைட் பிசினஸ். 3.69% ஆஃப் ஜிடிபி தான் இன்சூரன்ஸ்ல இருக்கு. இன்சூரன்ஸ்ல இருந்து ஜிடிபிக்கு வரக்கூடிய பணம் வெறும் 3.65%, 69%. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுதான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்தியால இன்சூரன்ஸ் வாங்காத மக்களோட எண்ணம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ அதனால நீங்கெல்லாம் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்து இன்சூரன்ஸ் நிறைய விற்கணும். வை பிகம் அ லைஃப் அட்வைசர்? சார், நான் ஏன் சார் லைஃப் அட்வைசர் ஆகணும்? இது வந்து ஒரு ரிவார்டிங் கரியர். ஏன் நீங்க அட்வைசர் ஆகணும்னா, எந்த ஒரு பிசினஸுக்குமே ரொம்ப முக்கியமான முதல் தேவை என்னன்னா முதலீடு. ரொம்ப முக்கியமான முதல் தேவை என்னன்னா முதலீடு. இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆகிறதுக்கு உங்களுக்கு முதலீடே தேவையில்லை. உங்களோட முதலீடு என்ன? உங்களோட கனெக்ஷன், உங்களோட கான்டாக்ட், இதுதான் உங்களோட முதலீடு. ஓகே, அன்லிமிட்டெட் earning ஆப்பர்ச்சுனிட்டி, கணக்கே இல்லாம சம்பாதிக்கலாம். இதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். ஏர்ன் பியாண்ட் மணி, பணம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேல வேற நிறைய மதிப்பு மரியாதை சம்பாதிக்கலாம். உங்க கரியர் பார்த்தா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஆகணும், இந்த பிசினஸ்க்குள்ள வந்து நீங்க என்ன ஆகணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஏர்ன் ரெஸ்பெக்ட் அண்ட் பில்ட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நீங்க கிரியேட் பண்ணலாம் இந்த பிசினஸ்ல வரும்போது. ஓகே, சரி, லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குது இந்த கம்பெனி? உங்களுக்காக ஒரு மொபைல் ஆப் கொடுத்துட்றாங்க, பர்சனலைஸ்ட் வெப்சைட் கொடுக்குறாங்க, மீடியா கவரேஜ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக், லிங்க்டின், வாட்ஸ்அப், இது மூலியமா கூட நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே,
பர்சனல் பெனிஃபிட்ஸ்ல பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க, வெல்கம் கிட் கொடுக்குறாங்க, சோஷியல் செக்யூரிட்டி பிளான் கொடுக்குறாங்க, ஆக்சிடென்ட் கவர் கொடுக்குறாங்க, தாஜ் எபிகோர் மெம்பர்ஷிப், ஹோட்டல் தாஜோட மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. யாருக்கு? அட்வைசர். ஓகே, நீங்க எதுக்காக தாஜ் மெம்பர்ஷிப்? உங்க கஸ்டமரை தாஜ் ஹோட்டல்ல போய் உட்கார வச்சு உட்கார்ந்து பேசலாம், அவங்க கூட கஸ்டமரை அங்க மீட் பண்ணி பேசலாம், அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, சர்டிபிகேஷன், பிஹேவியரல் ட்ரைனிங். நிறைய பேர் நினைக்கலாம், சார் எனக்கு சேல்ஸே பண்ண தெரியாது சார், எனக்கும் சேல்ஸுக்கு சம்மந்தமே இல்லை சார், நான் ஏன் சார் சேல்ஸ்குள்ள வரணும், நான் ஏன் போய் ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட விற்கணும் அப்படின்னு நினைக்கலாம். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி கன்வின்ஸ் பண்றது, இதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் உங்களுக்கு இந்த கம்பெனில இருந்து கொடுக்கப்படும். இதுக்கு இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான பேமெண்ட் இருக்கு. ஓகே, இந்த பிசினஸ் பண்ணும்போது அருமையான ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன், ஒரு செக்மெண்ட் போனஸ், மந்த்லி இன்சென்டிவ், குவார்டர்லி இன்சென்டிவ், எம்டிஆர்டி போனஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாதிக்கலாம். அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம் இந்த பிசினஸ்ல. அன்லிமிட்டட் earning பொட்டன்ஷியல். சரி, எப்படி சார் அன்லிமிட்டட்னா என்ன? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். வாரத்துக்கு ஒரே ஒரு பாலிசி, வாரத்துக்கு ஒரு பாலிசி, 70,000 ரூபாய் பிரீமியம், 70,000 ரூபாய் பிரீமியம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துல, ஓகே, ஒரு ஓவர் 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துல நீங்க ஒரு 4 கோடி சம்பாதிக்கலாம். எவ்வளவு? 4 கோடி சம்பாதிக்கலாம். இந்த பிசினஸ்ல மட்டும்தான் புதுசா பாலிசி எடுக்கும் போது அதுக்கும் பணம் கிடைக்கும், கஸ்டமர் ரெனிவல் கட்டும் போது அதுக்கும் ரெனிவல் பிரீமியம் வரும். இந்த ப்ளூ காலம் எல்லாம் புது பாலிசி, இந்த ஆரஞ்சு காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெனிவல் கமிஷன். ஓகே, இதே நீங்க வந்து 2 பாலிசி வாரத்துக்கு விக்கிறீங்கன்னு வைங்க, வாரத்துக்கு 2 பாலிசி விக்கிறீங்க, 20 வருஷத்துல 9 கோடி சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் இருந்தா சொல்லுங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, 3 பாலிசி வாரத்துல, உங்களால ஒரு வாரத்துல 3 பாலிசி விற்க முடியும் அப்படின்னா 14 கோடி சம்பாதிக்கலாம். எத்தனை? 20 வருஷத்துல 14 கோடி சம்பாதிக்கலாம். ஏதாவது ஒரு பிசினஸ்ல இவ்வளவு பெரிய வருமானத்தை நீங்க பார்க்க முடியுமா? நாம முதலீடு இல்லாம இந்த நாட்டுல தான் இதை விற்க முடியும். ஏன்னா நம்ம நாட்டுல இன்சூரன்ஸ் வாங்கி இருக்கிறவங்க 20% மக்கள் தான். 80% மக்கள் கிட்ட இன்சூரன்ஸ் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் சிபிஆர்எஸ் நாங்க சொல்லுவோம், குழந்தைகள் ப்ரொடெக்ஷன், ரிட்டையர்மெண்ட், சேவிங்ஸ். இது 4மே ரொம்ப முக்கியமான தேவை. இது ரொம்ப முக்கியமான தேவை. இந்த தேவைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ரைட்? எல்லா மனிதருமே செஞ்சாகணும். அண்ட் இதை நீங்க பண்ற பட்சத்துல உலகம் பூரா நீங்க சுத்தலாம். ஏன்னா கம்பெனி சார்பான ட்ரிப்ஸ், இப்ப பாருங்க, இஸ்தான்புல் போன 2 மாசம் முன்னாடி போயிட்டு வந்தாங்க, தோஹா போன மாசம் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க, மக்காவ் போன மாசம் தான் போனாங்க, பாரிஸ் போன மாசம் போனாங்க, அமெரிக்கா ட்ரிப் இருக்கு, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, அபுதாபி. இந்த மாதிரி லொகேஷன்ஸுக்கு நீங்க வீட்டுல பர்ஸ வச்சுட்டு வந்துடலாம், உங்களுக்கு செலவே இல்லை. கம்பெனி உங்களை கூட்டிட்டு போவாங்க. கம்பெனி இந்த மாதிரி லொகேஷனுக்கு உங்களுக்கு டூர் கூட்டிட்டு போவாங்க. அபார்ட் ஃப்ரம் உங்க கமிஷன் இல்லாம இந்த மாதிரி ரெகக்னிஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகே, என்னோட growth path என்ன? அட்வைசரா ஜாயின் பண்ணலாம். அட்வைஸ் வந்து லைஃப் அட்வைசர், 3 லட்ச ரூபா பண்ணா லைஃப் அட்வைசர் ஆகலாம், 12 லட்ச ரூபா பண்ணா சீனியர் லைஃப் அட்வைசர், 36 லட்சம் பண்ணா ஏஸ் லைஃப் அட்வைசர். இதெல்லாம் ஒவ்வொரு லெவல் தாண்ட உங்களுக்கான வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுல நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறாங்க பாருங்க. ஸ்வேதா ஜெயின், இந்த லேடி நம்மளோட கேபினெட் பிரசிடென்டா இருக்காங்க மேக்ஸ் லைஃப்ல, நார்த் இந்தியால. இவங்க வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா 20 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க. 20 வருஷம் ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேக்ஸ் லைஃப்ல ஜாயின் பண்ணாங்க 2007ல. 2007ல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க பாத்தீங்கன்னா டிஓடினா 2 கோடி 40 லட்சம் ரூபாய் பிசினஸ், ஒரு வருஷத்துல 2 கோடி 40 லட்சம். எம்டிஆர்டின்னு சொல்லுவாங்க, $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள், 40 லட்ச ரூபாய் பிசினஸ் ஒரு வருஷத்துல. இந்த அளவுக்கு பிசினஸ் பண்றாங்க இவங்க. டிஓடி பண்றாங்க பல வருஷமா. ஓகே, அண்ட் இவங்க பாருங்க, ஷாலினி கோலி, இவங்களும் வந்து கேபினெட் மெம்பர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனிங் கம்பெனி, டிசைனிங் ஒர்க்கை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்குள்ள வந்தாங்க. 2001 இன்சூரன்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 டைம் சிஇஓ கவுன்சில் அண்ட் 4 தடவை டிஓடி அண்ட் பல தடவை எம்டிஆர்டி ஆகி அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த அட்வைசரி பிசினஸ்ல தான் இருக்காங்க. இது வந்து டாக்டர் மாதிரி. இந்த வேலை எப்படின்னா டாக்டர் மாதிரி. ஒரு கஸ்டமரோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை இன்னைக்கு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கஸ்டமருக்கே தெரியாது அது பிரச்சனை. அவங்களுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். இதை கொடுக்கும் போது அந்த கஸ்டமர் பாலிசி வாங்குறாரு, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்குது. இவர் பாருங்க, ஜெயபிரகாஷ் சஞ்சீவ் ஷெட்டி, இவரு ஒரு கேபினெட் மெம்பர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. 2004ல இன்சூரன்ஸ்குள்ள வந்தாரு. வந்து இன்னைக்கு 17 முறை எம்டிஆர்டி ஆயிருக்கு. 17 முறை எம்டிஆர்டி. இந்த மாதிரி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இவர் பண்ணிருக்காரு. இது மூலியமா பெரிய வருமானம் இவங்க எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கான லிவிங் ரோல் மாடல்ஸ். இப்போ நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. உங்களை இன்வைட் பண்ண
எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை மீட் பண்ணுவாங்க. அவங்க மூலியமா இதை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ்க்குள்ள வரலாம். Here ends my presentation. இப்போ now I am opening the screen for questions. இப்போ நீங்க இந்த பிரசன்டேஷனை பார்த்தீங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டா 30 மினிட்ஸ்ல நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு இந்த பிசினஸ் பத்தி? இப்போ நீங்க பார்த்ததுல இப்போ நான் பேசுனதை நீங்க கேட்டீங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? இந்த பிசினஸ்